ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதலை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் நாகேந்திரன். இன்றைக்கி காலையில் ஒரு சுமார் 8:30-9 மணி இருக்கும். காற்றின் வேகமும் மழையும் நீர் சுழற்சி மாதிரி வந்துச்சு. அதன் அடிப்படையில் நம்ம மீனவர்கள் எல்லோரும் அவங்களுடைய போட்ட பாதுகாப்பான இடத்துக்கு நிறுத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 100 மீட்டரு மேலே கொண்டு போய் அந்த நங்கரம் ஆங்கரிடும் போது நடந்த சம்பவம் என்னென்னா, அங்கே போட்ட பாதுகாப்பாக போட்டுட்டு கரையை வந்த பையன் தொண்டீஸ்வரங்கிற பேர் ஆள் தவறி நீஞ்ச முடியாமல் ஆள் அந்த காட்டு சுழற்சியெல்லாம் மாட்டிக்கிட்டு ஆள் தவறிட்டான். மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை, கடலோர காவல்படை எல்லாரும் தகவல் தெரிவித்தோம். அவங்களும் முயற்சி பண்ணி தேடினாங்க. ஆளை கண்டுபிடிக்க முடியலை. இது வரைக்கும் ஆள் கிடைக்கல. இப்போ சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கான காரணம், இந்த தவறு நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நம்புதலைக்கு தெற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் 2 ஆற்று படுகை இருக்குது, ஆற்று ஓடை. அதில் நாங்கள் வழக்கமாக என்ன 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா, அந்த போட்டெல்லாம் பாதுகாப்பாக பேரிடர் காலங்களில் இந்த புயல் வரும்போது அங்கே தான் பாதுகாப்பாக கொண்டு நிப்பாட்டி வைப்போம் போட்டை. இப்போ தற்சமயம் என்னென்னா, அந்த ஆற்று துவாரங்கள் முகத்துவாரங்கள் மண் அரிப்புனால மூடப்பட்டு எங்கள் போட்டு பாதுகாப்பாக கொண்டு நிறுத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. இதை நாங்கள் ஆழப்படுத்தி கேட்டு எங்களுக்கு அங்கே படகு நிப்பாட்டும்படி வசதி செஞ்சு கேட்டு தமிழக அரசிடம் பலவிதமான கோரிக்கைகளும் வச்சுட்டோம். அதே போல் மதுரை ஹைகோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் போட்டு ஹைகோர்ட் நீதிபதி எங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மீனவ மக்களுக்கு பண்ணியே தரணும் அப்படின்னு, பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு வந்திருக்கு. இருந்தாலும் தமிழக அரசு இதை தாமதிக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆற்றுப்படுகையை எங்களுக்கு தூர்வாரி தரும்படி தாழ்மையுடன் முதலமைச்சர்கிட்டையும் மீனவளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறையிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன்.